கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். 3/4 கப்பு சேமியா, வறுக்காத சேமியா தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு கணக்கு வச்சுக்கோங்க. 3/4 கப்பு சேமியா. இப்போ அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், ஒரு 5, 6 முந்திரி, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு, இது கூட ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 5 பீன்ஸு, இது கூட பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை அதனால் போடல. கேரட், பீன்ஸு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் தேவையான அளவு இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டிங்கன்னா காயும் நல்லா வெந்துடும், தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ 3/4 கப்பு நான் சேமியா எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு 1 கப்பு நிறச்சி தண்ணி எடுத்துடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறணும் அந்தளவுக்கு வறுத்து வச்ச சேமியாவை எடுத்து போட்டு அப்படியே சிம்மில் வச்சே மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் போட்டு வேக வச்சுக்கோங்க. சில சேமியாவுக்கு மாறுபடும் தண்ணி. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இந்த நேரத்தில் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இதுக்கு கரெக்டாக இருக்குது. சேமியாவை நல்லா சிம்மில் வச்சே வேக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி.